பேசக்கூடிய ஆள், நல்ல தமிழ் எழுச்சி, தெளிவான தமிழ் பேசுவார், திராவிட அரசியல், தமிழ் தேசியம், கம்யூனிசம் எல்லாம் தெரிஞ்சவர், ஈழம் மேல நல்ல ஒரு ஈடுபாடோட இருக்கவர். அவரை நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னும் போது கூடுதலாக அவர் என்ன சொன்னா, குளத்தூர் மணியனோட எல்லா மேடைகளையும் அவர் பேசியிருக்காரு, நீங்க வேணா மணியன்ட்ட கேட்கும் போது அப்படிதான் மணியனும் அதுல வந்து சீமானனை அக்னாலேஜ் பண்றாரு, இது நல்ல ஒரு பேச்சாளர், நல்லதான, அப்படிதான் அவரை வந்து கூப்பிடுறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள் படம் ரிலீஸ் ஆகி 2008 ஜனவரி அந்த டைம்ல தான் அவர் வந்து அங்க வரதா இருந்தது. அப்புறம் தள்ளி போய் கடைசியா வந்து பிப்ரவரி மாசம் தான் உள்ள வராரு. அந்த படத்துக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லாளன் படத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவர் அங்க வந்தது, அங்க உள்ள நடக்கிற விஷயங்களை பார்க்கணும், அங்க என்ன நடக்குதோ அதை கொண்டு போய் வெளிநாட்டுல இருக்க மக்களுக்கு, குறிப்பா தமிழக மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளவுதான், இதுதான் அவரோட டாஸ்கே. இன்னும் சொல்ல போனா சேரா மூலியமா தான், சேரலாதன் மூலியமா தான் சீமான்ற ஒரு இமேஜே வந்து அங்க இருக்க இரண்டாம் கட்ட தளபதிகள், இன்னும் குறிப்பா சொல்ல போனா மேதகு பிரபாகரன் அவர்களுக்கே தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி தலைவர் அவர் கூப்பிட்டு இவரெல்லாம் போகல. அவர் அங்க வந்து சேர்ந்து சில நாட்கள் வரைக்கும் அப்படி ஒரு நபர் இருக்காருன்றதே அவருக்கு தெரியாது. இலங்கைக்கு வந்த பிறகும் தெரியாதுங்கிறீங்க. ஈழத்துக்கு மன்னி பகுதிக்கு வந்ததுக்கு பிறகும் அவருக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய கிரெடிபிலிட்டி. அதுக்கு முன்னாடி சீமான் வந்து என்ன பங்களிப்பு இருந்தது, பிரபாகரன் கூப்பிடுறதுக்கு ஈழம் குறித்து என்ன கான்ட்ரிபியூஷன் இருந்தது அவருக்கு? இன்னைக்கு பேசக்கூடியது ஓகே, அன்னைக்கு சூழல்ல அவங்க பிரபாகரனே தலைவரே கூப்பிட்டாருன்னு சொல்லக்கூடிய அந்த கிளைமுக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? சரி, ஸோ சேரலாதன் தான் அதை அறிமுகப்படுத்துறாரு. அவர் அறிமுகப்படுத்தி நடேசன் சொல்லி அப்போ அரசியல் துறை பொறுப்பாளர் இருக்கார், அவர் தான் வந்து அவரை கூப்பிடுறாரு, சரி வாங்க பேசுவோம் அப்படின்னு. அப்படிதான் வர்றாரு. திரைப்படம் இயக்குவதற்கும் எதுக்கும் வரல. எனக்கு என்னன்னா, அந்த படம் ஆரம்பிக்க போறோம், அந்த டைமுக்கு அவரும் வராரு, படத்தை துவங்கும்போது சீமானை வச்சு துவங்குவோம் அப்படின்னு நினைச்சேன் நான். ஓகே, ஏன்னா அவர் நல்ல ஒரு தமிழ் உணர்வாளர். யாரை வச்சு அந்த திரைப்படம் அப்போ வேலை நடக்குது? இப்போ நாங்கள் இவர் இயக்க வரல, இப்போ நீங்கள் இயக்குனீங்களா, நீங்கள் ஒளிப்பதிவு பண்ணீங்களா? உங்கள் ரோல் பேசக்கூடிய ஆள், நல்ல தமிழ் எழுச்சி, தெளிவான தமிழ் பேசுவார், திராவிட அரசியல், தமிழ் தேசியம், கம்யூனிசம் எல்லாம் தெரிஞ்சவர், ஈழம் மேல நல்ல ஒரு ஈடுபாடோட இருக்கவர். அவரை நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னும் போது கூடுதலாக அவர் என்ன சொன்னா, குளத்தூர் மணியனோட எல்லா மேடைகளையும் அவர் பேசியிருக்காரு, நீங்க வேணா மணியன்ட்ட கேட்கும் போது அப்படிதான் மணியனும் அதுல வந்து சீமானனை அக்னாலேஜ் பண்றாரு, இது நல்ல ஒரு பேச்சாளர், நல்லதான, அப்படிதான் அவரை வந்து கூப்பிடுறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள் படம் ரிலீஸ் ஆகி 2008 ஜனவரி அந்த டைம்ல தான் அவர் வந்து அங்க வரதா இருந்தது. அப்புறம் தள்ளி போய் கடைசியா வந்து பிப்ரவரி மாசம் தான் உள்ள வராரு. அந்த படத்துக்கும் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லாளன் படத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவர் அங்க வந்தது, அங்க உள்ள நடக்கிற விஷயங்களை பார்க்கணும், அங்க என்ன நடக்குதோ அதை கொண்டு போய் வெளிநாட்டுல இருக்க மக்களுக்கு, குறிப்பா தமிழக மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். இவ்வளவுதான், இதுதான் அவரோட டாஸ்கே. இன்னும் சொல்ல போனா சேரா மூலியமா தான், சேரலாதன் மூலியமா தான் சீமான்ற ஒரு இமேஜே வந்து அங்க இருக்க இரண்டாம் கட்ட தளபதிகள், இன்னும் குறிப்பா சொல்ல போனா மேதகு பிரபாகரன் அவர்களுக்கே தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி தலைவர் அவர் கூப்பிட்டு இவரெல்லாம் போகல. அவர் அங்க வந்து சேர்ந்து சில நாட்கள் வரைக்கும் அப்படி ஒரு நபர் இருக்காருன்றது